Packers to Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. Hi மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். சம்மர் ஸ்டார்ட் ஆகி வெயில் சரியான காட்டுதுங்க. இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு ஒரு டிராவல் vlog பண்ணலாமா? சதர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா சென்னை பீச்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஏசி இஎம்இ விட்டுருக்காங்க. அதில் தான் டிராவல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த ட்ரெயின் டிக்கெட்ஸை நீங்கள் கவுண்டர்லேயும் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி செல்ஃப் சர்வீஸ் கியாஸ்க்லேயும் வாங்கலாம். கியாஸ்கில் வாங்குறதுக்கு நீங்கள் மேப்பில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கிளாஸில் எஃப்சின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஏசிஇஎம்யூ காட்டும். அதை வச்சு நீங்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை பீச் டு செங்கல்பட் ஒருத்தருக்கு 105 rupees ஆகுது. நாங்கள் ரிட்டர்ன் எடுத்திருக்கோம், அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 210 rupees. சதர்ன் ரயில்வே இந்த ஏசி ட்ரெயின் சர்வீஸை 19th April 2025 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க நம்ம போக போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயினை நம்ம பெரம்பூர் ICF தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்த ட்ரெயினில் மொத்தம் 12 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். இப்போ வாங்க அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு உள்ளே போய் உட்காரலாம். ட்ரெயின் உள்ளே வந்தாச்சு. ட்ரெயினோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நார்மல் இஎம்ஐயில் கொடுக்குற மாதிரி ஸ்டீல் சீட்ஸ் தான் இடிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் லக்கேஜ் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா நார்மல் இஎம்ஐயை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இது பத்தாததுக்கு ட்ரெயினில் சேஃப்டிக்காக அங்கங்கே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸும் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மொத்தம் 12 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 12 கம்பார்ட்மெண்ட்ஸுமே மெட்ரோவில் இருக்கிற மாதிரி இன்டர்லிங்க்டாக இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் ட்ரெயினில் எண்ட் டு எண்ட் ட்ரெயின்குள்ளேயே நடக்க முடியும். அண்ட் மெட்ரோவில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயினில் ஆட்டோ க்ளோசிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரெயின்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் லோக்கோ பைலட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் வச்சுருக்காங்க. கிளம்புற டைம் ஆகிடுச்சு அண்ட் டோரும் ஆட்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு. 2:30 ஷார்ப்பாக 2:30க்கு எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சிலேருந்து எக்மோர் வரைக்கும் நார்மல் ட்ராக்கில் போயிட்டு சென்னை பீச்சிலேருந்து ட்ராக் மாறி எக்ஸ்பிரஸ் ட்ராக்ல செங்கல்பட்டு வரைக்கும் போகுது. இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேர் ட்ரெயினில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கல்ல. இங்கே ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் பாஸ் இருந்தால் இந்த ட்ரெயினில் ஏறாதீங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ட்ரெயின் உள்ள டிடிஆர் கண்டினியூஸாக ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சோ இல்லாட்டி டிக்கெட்லெஸ்ஸாவோ ட்ராவல் பண்ணவே முடியாது. நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணி மாட்டினீங்கன்னா ஃபைன் எவ்வளோன்னு பார்த்தா டிக்கெட்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ணி மாட்டினீங்கன்னா ஃபைனு 250 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஆக்சுவல் டிக்கெட் காஸ்ட். அண்ட் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ணி மாட்டினீங்கன்னா ஃபைன் பார்த்தீங்கன்னா அதே 250 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் டிக்கெட்டோட பேலன்ஸ் காஸ்ட். இப்போ எக்மோர் கிராஸ் பண்ணியாச்சு. நான் முதல்லையே சொன்ன மாதிரி எக்மோர் கிராஸ் பண்ணதும் ட்ராக் சேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். மாம்பலம் ஸ்டேஷன் வந்தாச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் ஏசி இஎம்யூக்கு எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் இதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட் இஎம்யூனால் பார்த்தீங்கன்னா பீச் டு செங்கல்பட் எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் நிற்கிறது இல்லை, லிமிட்டட் ஸ்டாப்ஸ் தான். இதுதான் தாம்பரம் இஎம்யூ ஷெட். மற்ற லோக்கல் இஎம்யூஸ் மாதிரி இந்த ஏசி இஎம்யூக்கும் இதுதான் மெயின்டெனன்ஸ் ஷெட். இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இதோட பழைய டைமிங்ஸ் தான் அப்டேட்டடாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ட்ரெயினோட அப்டேட்டட் டைமிங்ஸ். இந்த டைமிங்ஸ்
2 மேலேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு நாளைக்கு மொத்தமாகவே 8 ட்ரிப்பு தான் அடிக்குது. மார்னிங் 6:50க்கு தாம்பரம்லேருந்து கிளம்பி 7:35க்கு செங்கல்பட்டு ரீச் ஆகுது. மறுபடியும் 7:50க்கு செங்கல்பட்டுலேருந்து கிளம்பி 9:25க்கு பீச் ரீச் ஆகிற இந்த ட்ரெயின் 9:41க்கு பீச்சிலேருந்து கிளம்பி 10:36க்கு தாம்பரம் போய் சேருது. அதுக்கப்புறமா ஃபியூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மத்தியானம் 1 மணிக்கு தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுற இந்த ட்ரெயின் 1:55க்கு பீச் ரீச் ஆகிட்டு 2:30க்கு பீச்சிலேருந்து கிளம்பி 4 மணிக்கு செங்கல்பட்டு போகுது. திருப்பி 4:30க்கு செங்கல்பட்டுலேருந்து கிளம்பி 6 மணிக்கு பீச்சுக்கு வருது. ஒன்ஸ் அகெயின் ஈவினிங் 6:17க்கு பீச்சிலேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் 7:50க்கு செங்கல்பட்டு ரீச் ஆகிட்டு அங்கிருந்து 8:10க்கு கிளம்பி 8:50க்கு தன்னோட தாய் வீடான தாம்பரம் ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நான் ஏசி இஎம்யூ. அதுதான் அப்கிரேட் ஆகி இப்போ இப்படி ஆயிருக்கு. இப்போ தாம்பரம்லேருந்து கிளம்பியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் பீச் டு செங்கல்பட்டு ஃபாஸ்ட் இஎம்யூவாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாப்ஸ் தான். பீச் டு தாம்பரம் ஸ்டாப்ஸ்னு பார்த்தா சென்னை ஃபோர்ட், பார்க் டவுன், எக்மோர், மாம்பலம், கிண்டி, சென்ட் தாமஸ் மவுண்ட், திரிசூலம் அண்ட் தாம்பரம். அண்ட் தாம்பரம் டு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, சிங்கப்பெருமாள் கோவில் அண்ட் செங்கல்பட்டு. இதுதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற கீழம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இங்கேயும் ஒரு ஸ்டாப் இருக்கும். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. அட்வான்டேஜ்னு பார்த்தா க்ரௌடு கம்மி. மொத்தமாகவே இந்த ட்ரெயினில் 12 கம்பார்ட்மெண்ட்டையுமே சேர்த்து 50 to 60 பேசஞ்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நான் ஏசி இஎம்யூ க்ரௌடில் சிக்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி போகிறதுக்கு பதிலாக ஹாயாக இதில் போகலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா இதோட காஸ்ட்டு தான். நார்மல் ட்ரெயினோட பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 5 rupees அண்ட் இந்த ட்ரெயினோட பேஸ் ஃபேர் 35 rupees. நார்மல் ட்ரெயினில் பீச்சிலேருந்து செங்கல்பட்டு ட்ராவல் பண்ண டிக்கெட் காஸ்ட் 35 rupees அண்ட் அதுவே இந்த ட்ரெயினில் 105 rupees. என்ன தான் மந்த்லி பாஸ் இருந்தாலும் அதுவுமே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ ஒரு 10,000 to 12,000 சம்பளம் வாங்குகிற சராசரி மனுஷனால் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. செங்கல்பட்டு கிட்ட வந்தாச்சு. இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல் தெரியுது அண்ட் அப்படியே லெஃப்டில் அழகான செங்கல்பட்டு லேக் தெரியுது. இந்த என்டையர் ட்ரெயின் ஜேர்னியில் டிடிஆர் அண்ட் ஆர்பிஎஃப் கண்டினியூஸாக ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ட்ரெயின்குள்ளே எந்த விதமான அசம்பாவிதத்துக்கும் சான்ஸே இல்லை. செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்தாச்சுங்க. சென்னை பீச் டு செங்கல்பட்டு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours. இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுப்போம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.